Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எஸ்எம்சி யூஸ் பண்ணி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் நான் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே அப்ளை பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்க். ஓகேங்களா? ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பையோ அண்ட் செல்லோ வந்து போறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து உங்களுக்கு நாலேஜ் கொடுக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கோட வீக் அனலைசஸ் பார்ட் 1 வந்து பார்க்குறோம். நாளைக்கு மார்னிங் பார்ட் 2 வந்து வந்துடும். ஓகேங்களா? அதை வந்து பார்த்துருங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம யூரோ ஹிஸ்ட்ரியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூரோ ஹிஸ்ட்ரி 4 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு போயிடலாம். ஸோ 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து இப்போது ஒரு டிமாண்டில் வந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கான். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ இங்கே வந்து டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ 4 ஹவரில் நமக்கு இந்த டிமாண்ட் அப்படின்றது நமக்கு ஒரு கவுண்டர் டிமாண்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 4 ஹவரில் நமக்கு ட்ரெண்ட் வந்து செல்லில் இருக்குது, சோஸ் பண்ணியிருக்கான். அடுத்தது வந்து பிஒய்ஸ் வந்து பண்ணியிருக்கான். ஓகே, அப்போ மார்க்கெட் வந்து செல் ஆகலாம். சரிங்களா? அப்போது இங்கே இந்த டிமாண்டில் நம்ம வந்து ஒரு கவுண்டர் எடுத்து இங்கேருந்து ஒரு பை பண்ணி செல் ஆகணும்னா இந்த சப்ளைலேருந்து செல் ஆகணும். அப்போ இந்த சப்ளை வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணிவிட்டு இங்கேருந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து பண்ணியிருந்தோம். பட் இப்போ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இன்கேஸ் மேலே போனால் இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேங்களா? ஏன்னா இந்த பிஒய்ஸ்ன்றதே ஒரு டோட்டலி லிக்விடிட்டியாக இருக்குது. ஓகேங்களா? டோட்டல் லிக்விடிட்டியாக இருக்குது அப்படின்றப்போ மார்க்கெட் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து ஹை. ஓகேங்களா? ஓகே, இங்கே 4 ஹவர் சப்ளை ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ மார்க்கெட் இந்த ஹையை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? சரி, அப்படியே டெய்லிக்கு வீக்லிக்கு போயிட்டு ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ட்ரெண்டு வந்து சப்ளையை மிட்டிகேட் பண்ணியிருக்கு. சப்ளையை மிட்டிகேட் பண்ணிவிட்டு டெய்லியோட ரீஃபண்ட்மெண்ட்டையும் மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு 4 ஹவரில் இப்போ ட்ரெண்டு வந்து செல்லில் இருக்குது. ஓகேங்களா? பட் மார்க்கெட் எகெயின் மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்படி சொல்கிறேன். சரி, இப்போது நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் மிட்டிகேட் பண்ணியிருக்கிறது ஒரு டிசிஷனல் சப்ளையில் மிட்டிகேட் பண்ணியிருக்கு. நமக்கு ஃபெயிலியரும் ஆகலாம் டிசிஷனல். ஓகேங்களா? இப்போ 4 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா இது டோட்டலி ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட். இந்த லிக்விடிட்டி மூமெண்ட் வந்து மேனிபுலேட் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போது இந்த லிக்விடிட்டி மூமெண்ட்டோட இந்த ஹையை எடுத்தால் இந்த ஹையும் எடுக்கும் கண்டிப்பாக. அப்போ இந்த ஹையை எடுத்தால் மேலே ஏதாவது சப்ளை இருக்கான்னு பாருங்கள். மேலே எங்கேயுமே சப்ளை இல்லை. அப்போ கண்டிப்பாக இந்த ஹையும் எடுக்கும். இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த ஹையும் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது டோட்டலாக ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். இந்த சப்ளை வரைக்கும் மட்டும் ட்ரை பண்ணால் பெஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த சப்ளை வரைக்கும் மட்டுமே ட்ரை பண்ணுறது நல்லது. ஓகே, அப்போது இந்த சப்ளை வரைக்கும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ டிமாண்ட் வந்து எடுக்கிறோம். 4 ஹவர் டிமாண்ட், 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இங்கே தான் வந்து நம்ம லாஸ்ட் டே வந்து லாஸ் பண்ணோம். ஓகேங்களா? அதனால் இதை அப்படி தூக்கிடுவோம். 15 மினிட்ஸோட ரீஃபண்ட்மெண்ட்டை தூக்கிட்டு இப்போ நம்ம பார்க்குறோம் லோவை வந்து கட் பண்ணி மார்க்கெட் வந்து இப்போ நின்றுட்டுருக்கான். ஓகேங்களா? இன்கேஸ் மார்க்கெட் இப்படி போய் இந்த சோர்ஜ் பண்ணிட்டா நம்ம அதுக்கப்புறம் பை எடுக்கலாம் 15 மினிட்ஸில். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த சோர்ஜ் பண்ணாமல் பை வந்து எடுக்கக்கூடாது. இதுதான் வந்து ரூல். சோர்ஜ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. சோர்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து பை வந்து கொடுத்தா பை வந்து எடுக்கலாம். ஸோ இந்த சோர்ஜ் வந்து பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ஹை தான். ஏன்னா இந்த சோர்ஜுக்கு கீழே எந்த ஒரு சப்ளையும் இல்லை. அப்போது மார்க்கெட் வந்து சோர்ஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த சோர்ஜ் வந்து கொடுத்தா பை வந்து போகலாம். அப்போ சோர்ஜ் வந்து கொடுக்கல, டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிறான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சப்ளை வந்து எடுத்து செல் பண்ணலாம். பட் இதுக்கு வந்து இது ஃபெயிலியர் ஆக தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது இந்த சப்ளைக்கு முன்னாடி ஏதாவது இன்டியூஸ்மெண்ட் கிரியேட் பண்ணோன்னா நம்ம இந்த சப்ளைலேருந்து செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இருக்கிற மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ஹவர் டிமாண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்து பை கொடுத்தானா நம்ம வந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். இதுதான் வந்து அடுத்த மூமெண்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது யூஎஸ்டிஜேபிஒய். நம்ம யூஎஸ்டிஜேபிஒய் இந்த டிமாண்ட்லேருந்து பை நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அது மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டான்னா பை எடுத்துகிட்டு இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த ஹையில் தான் டிபி வந்து செட் பண்ணியிருந்தோம். டிபி வந்து ஹிட் பண்ணிட்டோம். பட் நம்ம வந்து
என்னோட பர்சனல் ஒர்க்னால இந்த பையை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னால் எடுக்க முடியல. ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய பையை எடுக்கல. ஸோ நமக்கு வந்து டிபி வந்து ஹிட் ஆயிருச்சு. இப்போ அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஓவில் எங்கே என்ட்ரி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூஎஸ்டி ஜேபியோட ஹையர் டைம் ஃப்ரேம் என்ன பண்ணிட்டு இருக்கான்றதை வந்து பார்த்துடலாம். இப்போ யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக நமக்கு வந்து பை வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா? கரண்ட்டாக பை வந்து போயிட்டுருக்கான். அப்போ நம்ம 4 ஹவரில் போயிட்டு பை மட்டும் பார்க்குறது பெட்டர். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட், இந்த டிமாண்டில் நம்ம பை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட் டிமாண்டுக்கே வராமல் இங்கேருந்து திரும்பிட்டான். அப்போது பிஓஎஸ் மேலே சோச்சு. அடுத்தது நமக்கு பிஓஎஸ். அந்த பிஓஎஸோட இந்த டிமாண்டில் தான் நம்ம பை வந்து கொடுத்துருந்தோம். ரைட்டா? அப்போது இந்த இடத்துலேருந்து பை வந்து பண்ணி போயிட்டான். இப்போ மேலே இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து கொடுத்துட்டான். அப்போது இந்த பிஓஎஸ்க்கு எது நமக்கு கரெக்டான டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். இது வந்து ஒரு மேனிபுலேட்டட் டிமாண்ட். இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்தால் இது வந்து சூப்பரான லிக்விடிட்டியாக இருக்குது. அப்போ இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்தால் மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜ் பொட்டன்ஷியலாக மார்க்கெட் வந்து பை ஆகும். ஓகேங்களா? அப்போது இந்த டிமாண்டுக்கு வந்தால் நம்ம பை வந்து பண்ணலாம். இதுதான் வந்து பிளான். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் கீழே வரணும். அப்போ செல் ஆகணும். ரைட்டா? நம்ம இப்போதைக்கு எந்த ஒரு கவுண்டர் என்ட்ரியும் எடுக்க வேண்டாம். ஸோ என்ன இருக்குன்றதை மட்டும் நம்ம சும்மா பார்க்கலாம். கவுண்டர் என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டே வீடியோலேயே நான் பிளான் வந்து சொன்னேன். கவுண்டர் என்ட்ரி எடுக்க வேண்டாம்னு. இப்போதைக்கு இருக்கக்கூடிய சப்ளை இது ஒன்று இருக்குது. ஸோ அந்த சப்ளையில் தான் மார்க்கெட் வந்து நின்றுட்டுருக்கான் இப்போது. ஓகேங்களா? அப்போது 4 ஹவர் 15 மினிட்ஸ் போவோம். இப்போ 15 மினிட்ஸில் நமக்கு கவுண்டருக்கு ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த லோ எடுத்தால் தான் கவுண்டர் வந்து எடுக்க முடியும். ஸோ பட் கவுண்டர் வேண்டாம். நமக்கு டிமாண்ட் வந்தால் பை பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இதுதான் வந்து அடுத்த மூமெண்ட். ஸோ 4 ஹவர் 15 மினிட்ஸ். ஓகே. டிமாண்டுக்கு வந்தால் பை வந்து பண்ணலாம். யூஎஸ்டி ஜேபியோட பிளான் வந்து இதுதான். இந்த டிமாண்ட். ஓகேங்களா? நல்ல ஒரு சூப்பரான பை வந்து இந்த இடத்துல இருக்கும். ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோ ஜேபிஒய். ஈரோ ஜேபிஒய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆயிரும்னு சொல்லியிருக்கேன். இது வந்து இந்த லோ எடுக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த லோ எடுக்கும். இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆயிரும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த டிமாண்டில் இப்போ மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ரீஃபைன்மெண்ட் வந்து பார்க்கலாம். 4 ஹவர் டிமாண்ட் நமக்கு ரீஃபைன்மெண்ட் வந்து இல்லை. ஓகேங்களா? இந்த இடத்துல ரீஃபைன்மெண்ட் இருக்கா? ரீஃபைன்மெண்ட் இல்லை. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல நமக்கு இது பிரேக்கு, அடுத்தது இந்த லோ பிரேக்கு, அப்போது இந்த ஹை வந்து பிரேக். ஓகேங்களா? இந்த ஹை பிரேக் ஆனதுக்கு டிமாண்ட் வந்து இருக்குது. பட் மார்க்கெட்டோட மூமெண்ட்டை பாருங்கள். ஃபுல்லாக லிக்விடிட்டி மூமெண்ட். அப்போது மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகாது. மார்க்கெட் எகைன் இப்படியே வந்து லோவை எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி போட்ட பிளான் தான். இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வர சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போது ஸோ இதுக்கு கீழே இது வந்து டெய்லியோட டிமாண்டை ஃபாலோ பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ 4 ஹவரில் நமக்கு இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. 4 ஹவரில் இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. பட் இந்த டிமாண்ட் ஒர்க் இதுக்கு உள்ளே கூட ஒரு டிமாண்ட் இருக்குது. ரைட். இல்லை. அப்போது இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஒர்க் ஆகுது. ஏன்னா மார்க்கெட் வந்து டெய்லியில் தான் ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்கான். ஓகேங்களா? டெய்லிக்கு தான் மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி போயிட்டுருக்கான். அப்போது நமக்கு டெய்லியிலே வந்து பார்க்கலாம். இந்த டிமாண்டுக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? பை வந்து பண்ணலாம். அது வரைக்கும் எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஓகேங்களா? சரி. அப்படி ஏதாவது மூமெண்ட் கொடுத்தா நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வந்தால் மட்டும் பை போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய பை என்டையர் பையும் ஒரு மேனிபுலேட்டட் பை. இதெல்லாம் நம்ம போகக்கூடாது. ஓகேங்களா? இது என்றைக்கா இருந்தாலும் மார்க்கெட் வந்து கீழே விழுந்துரும். ஸோ இதில் வந்து நம்ம போக வேண்டாம். போயிருந்தாலும் நமக்கு எஸ்எல் தான் வந்து ஹிட் ஆயிருக்கும் இந்த இடத்துல. எவ்வளோ கன்சல்டேஷனாக பண்ணி போயிருக்கான் பாருங்க. ஸோ அதனால் இதில் நம்ம போக வேணாம். ஜிபிபி செஃப்பே நம்ம வந்து ட்ரை பண்ண வேணாம். இதுதான் வந்து என்னோட சஜஷன். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது ஏயுடி யூஎஸ்டி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிமாண்டில் ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இந்த டிமாண்டில் ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தோம். அது நம்ம எடுத்திருந்தோம். நம்ம ஹைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த மிடில் இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிட்டோம். ஒரு நல்ல ப்ராஃபிட் நம்ம வந்து பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான்? இங்கே டோட்டலாக மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டு இங்கே ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அப்புறமா இங்கே இருக்கக்கூடிய ஹையை வந்து எடுத்துட்டோம்.
இப்போ மார்க்கெட் வந்து எதுக்காக மேலே போகணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? டெய்லியில் இங்கே சோர்ச் பண்ணியிருக்கான். இது வந்து சோர்ச். அப்போது எக்ஸ்ட்ரீம் சப்ளைஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹிடன் சப்ளை. அடுத்தது இதுதான் சூப்பரான சப்ளை. இப்போ நான் இங்கே மார்க் பண்ணுறது நல்லா பாருங்கள். இந்த சப்ளை. ஓகேங்களா? இந்த சப்ளை. இது சூப்பரான சப்ளை. இந்த சப்ளைக்கு தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணி மேலே போக போகிறோம். ரைட்டா? அப்போது நம்ம பை வந்து எடுக்கலாம். இந்த சப்ளை போகிற வரைக்கும் நம்ம ஒரு பை வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல பை எடுத்தோம். மார்க்கெட் வந்து நல்லா பையும் போயிருந்தான். இப்போ அடுத்த பை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக இருக்கக்கூடிய பை இது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இது கிடையாது. இது எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பை இருக்குது. இந்த டிமாண்டில். இது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இதில் பை ஆகாதுன்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா இப்போ ஒரு லிக்விடிட்டியை வந்து கிரியேட் பண்ணியிருக்கான் இந்த இடத்துல. அப்போது இதுலேயும் நம்ம செக் பண்ணி பை வந்து பண்ணலாம். பட் இந்த சப்ளைக்கு மார்க்கெட் போயிட்டா, மேலே இருக்கக்கூடிய 2 சப்ளைக்கு மார்க்கெட் போயிட்டா ஹியூஜ் செல் வந்து இருக்குது. அப்போது இது தொட்டுட்டானா நம்ம பை பண்ணுறதை ஸ்டாப் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? இப்போ என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இங்கே இருக்கக்கூடிய 2 சப்ளையில் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய செல் நடக்கணும். அதில் வந்து நம்ம பிடிச்சி பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? சரி. அடுத்தது ஏயுடி கேட். ஏயுடி கேட் ட்ரெண்டு செல்லு. நமக்கு இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்விடிட்டி. ஃபுல்லாக லிக்விடிட்டி இதெல்லாம் மேனிப்புலேட் பண்ணி இது எல்லாத்தையுமே வந்து மேனிப்புலேட் பண்ணுவான் அப்படின்னு ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன். மேனிப்புலேட் பண்ணிவிட்டு மேலே மார்க்கெட் வந்து சப்ளைக்கு போயிட்டான். ஸோ டெய்லி சப்ளை ஃபார் அவர் ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேஷன் 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன். 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுத்து நான் என்ன பண்ணியிருந்தேன், இங்கே இருக்கக்கூடிய இது பிஓஎஸ், இது சோர்ச், அடுத்தது இது பிஓஎஸ். ஓகேங்களா? அப்போது நமக்கு சப்ளை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த ஒரு சப்ளை இருக்குது. இதில் நம்ம ட்ரை பண்ணலாம். மேலே கூட மிட்டிகேட் பண்ணது இங்கே இந்த ஒரு 3 சப்ளை வந்து இருக்குது. இதுலேயும் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ மிட்டிகேட் பண்ணி மார்க்கெட் ஃபஸ்ட்டு திரும்பின இடம் இந்த இடம். ஓகேங்களா? அப்போது இப்போ மேலே இருக்கக்கூடிய சப்ளைவும் வந்து ஒர்க் ஆகலாம். பட் நமக்கு இந்த மேலே இருக்கக்கூடிய சப்ளை மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு கிடையாது. இதுவும் ஒர்க் ஆகலாம். இதுவும் ட்ரெண்டு தான். இதுவும் வந்து சூப்பரான லிக்விடிட்டிஸ் எல்லாம் இருக்குது. இதை ஹண்ட் பண்ணிட்டான் அவ்வளோதான். இதை ஹண்ட் பண்ணி இந்த சப்ளை ஒர்க் ஆகலாம். அப்போது இது என்ன? இது பிஓஎஸ் தானே. அப்போ இதெல்லாம் ஒர்க் ஆகாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஏன்னா இதெல்லாம் லிக்விடிட்டி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இது வந்து என்னன்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது ஜஸ்ட் ஒரு ஹண்ட். அப்போது இதுவும் ஹண்ட் பண்ணுவான். அப்போ ஹண்ட் பண்ணிட்டான். அப்போது மேலே இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இது ஒர்க் ஆகும். அடுத்தது இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இது ஒர்க் ஆகும். 2 சப்ளைலையும் போயிட்டு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சப்ளைலேயே மிட்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் போயிட்டு ரீஃபண்ட்மெண்ட் வந்து எடுக்கிறோம். ரீஃபண்ட்மெண்ட் மேலே இருக்கான். மேலே இருக்கிற ரீஃபண்ட்மெண்ட்டை தொடர வரைக்கும் நம்ம எதையுமே பண்ண வேண்டாம். ஸோ இதை தொடர வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுத்தாலும் நம்ம செல் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சோர்ச், அடுத்தது சப்ளை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு நிற்கிறானா? ஸோ இதிலலாம் செல் பண்ணக்கூடாது. மார்க்கெட்டை உள்ளே போகட்டும் நல்லா. ஓகேங்களா? ஓகே. ஸோ 15 மினிட்ஸில் சப்ளைக்கு உள்ளே போகட்டும். இதுக்குள்ளேயும் உள்ளே நல்லா போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே சொன்னது தான். இங்கே இருக்கக்கூடிய இந்த 15 மினிட்ஸோட டிமாண்டுக்கு வரணும். வந்தால் பை பண்ணலாம். அது வரைக்கும் நோ செல், எந்த ஒரு செல்லும் எடுக்க வேண்டாம். எதுவுமே நம்ம வந்து பண்ண வேணாம். ஓகேங்களா? இதில் செல் எடுத்துடக்கூடாது. ஏன்னா சுச்சுவேஷன் கரெக்டாக இல்லை. 15 மினிட்ஸில் இங்கே போட்டிருக்கக்கூடிய இங்கே இருக்குது. ஸோ இப்படி ரைட்டா? ஸோ இந்த 15 மினிட்ஸோட இந்த டிமாண்டும் அடுத்தது இந்த டிமாண்டும்லேயும் நமக்கு பை வந்து இருக்குது. ட்ரை பண்ணலாம்.
ஓகேங்களா? ஸோ செகண்ட் டிமாண்ட் வந்து ஒர்க் ஆகறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. வந்தானா நம்ம என்ன பண்ணலாம், கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். முக்கியமான விஷயம், இந்த இடத்துல அப்படியே போயிடக்கூடாது, கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். நான் வந்து இது ஞாபகமாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், இப்படி போட்டு வச்சுருக்கேன். கன்ஃபர்மேஷன் மஸ்ட்டு பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் இல்லாமல் பண்ணக்கூடாது இந்த இடத்துல. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப மேலே போயிட்டு வரான். யூரோ கேட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடு பண்ணல இந்த கரன்சி பேரில். இது பண்ண வேண்டாம். இந்த ஹை எடுத்ததுக்கப்புறம் நான் பிளான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஒன்ஸ் இதெல்லாம் செக் பண்ணிடலாம். ஓகே, நல்லா பாருங்கள். டெய்லியில் இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. கன்ஃபர்மேஷன் பாருங்கள். 4 ஹவரில் நமக்கு இந்த ஹையை எடுத்தால் நமக்கு பை வந்து போகலாம். அப்படி இல்லைனா மார்க்கெட் இப்படியே வந்து இப்படி ஒரு ஸ்விங்கை கொடுத்துட்டு அப்புறம் ஹை எடுத்தோன்னா நம்ம கீழே இருந்து டிமாண்ட் எடுத்து பை வந்து போகலாம். இதில் எந்த ஒரு சினாரியும் கொடுக்கல, அதனால நான் எதுவும் சொல்லலை. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நான் அந்த யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற வீடியோஸோட கான்செப்ட் வந்து பிடிச்சிருக்கு, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னா எல்லோரும் என்ன பண்ணுங்கள், லைக் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். லைக் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.